அவங்க 3 தடவை சந்திச்சாங்க, 4 தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. அது போறதை பத்தி இல்லை. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்திருக்கணும். தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு, இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொல்ற தேவையில்லாத பேசாது. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்கள் நல்லா ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட, பொறுப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்கன்னா பொறுப்பா கேளுங்க. யாரை பற்றி நீ சொல்லி நீ அதை போய் நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாம் பொதுவாக பேசுறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு, ஓபிஎஸும் வெளியில போறாரு, சேர்க்க முயற்சி செஞ்சு வெளியில போறாரு. அந்த அடிப்படையில் எல்லாரும் கேட்கறாங்க, அதிமுகவுடைய பலம் குறையுதான் இல்லை கூடுமான்னு கேட்கறாங்க. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்கிறேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் இடைவெளி நிறையா இருக்குது. 8 மாதங்கள் இருக்குது. 8 மாதத்துக்கு முன்னால் இங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு.